இப்படிதான் உடுப்பு போடுறீங்க? எத்தனை உடுப்பு வச்சிருக்கீங்க? உண்மையிலே இந்த காலம் வந்து பிஞ்சு சட்டையோட வந்து யாரும் இருப்பாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த அக்கா உண்மையிலே அப்படித்தான். நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அவங்க. என்ன சமைச்சடே காலையில்? ஒன்றும் சமைக்கலையா? சாப்பிடலையா வேணும்? ஐயோ, எப்படி இருக்கு பார்த்தீங்களா உடுப்பு எழுதுகள்? என்ன சாப்பிடுறீங்க? சரி, இந்த பழங்களை வந்து அவிச்சு சாப்பிட்டா இன்றைய சாப்பாடு முடியுது. நேற்றைய சாப்பாடு இரவு சாப்பிட்டு யாரோ வந்து பார்சல் கொடுத்த சாப்பாடு வந்து நேற்று. முந்தின நாள் என்ன சாப்பிட்டீங்க? முந்தின நாள் ஓகே, ஒரு தடவை சாப்பிட்டீங்க, ஒரு வேளை சாப்பாடு. அப்போ ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்றீங்க, 3 வேளைலாம் சாப்பிடல. அது பசிக்கிறலையா உங்களுக்கு? நான் உங்களை காதலிக்கின்றேன். கல்யாணம் கட்டுமா நம்ம? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பாகரையினுடைய ஒரு பிரதேசத்துக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து இந்த இடத்துக்கு வந்து கூட்டி தந்தவர். என்ன இதான் அவங்களோட வீடு. வாங்க போயிட்டு பார்க்கலாம். இதான் நிற்கிறாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குறைந்த விலையில் நிறைவான பயணம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது. இதுவரை காலமும் இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எங்கள் நிறுவனத்தின் போக்குவரத்து சேவை மீண்டும் அதே புத்துணர்ச்சியுடன் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இலங்கையில் எந்த இடத்திற்கும் குறைந்த விலையிலும் பாதுகாப்பான போக்குவரத்தினை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவையான கார் மற்றும் வேன் வசதிகளை எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 36 78 986 எனும் தொலைபேசி இலக்கத்தினை தொடர்பு கொண்டு பாதுகாப்பான போக்குவரத்து சேவையினை எங்கள் வாய்ஸ் ஆஃப் பனுஷன் டிராவல் அண்ட் டூரிஸ்டிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க சந்திக்க வந்த அக்கா இவங்க தான். வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? அமரலிங்கம் ராஜேஸ்வரி. எங்க போனீங்க? இப்போ பனங்களுக்கு விற்கிறதுக்கா இல்லை சாப்பிட்றது? என்ன சமைச்சடே காலையில்? ஒன்றும் சமைக்கலையா? சாப்பிடலையா வேணும்? ஐயோ, அப்போ காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலையாக்கா? ஏன் சாப்பிடல? ஒரு ரூபா காய்ச்சி இல்லையா கையில்? பிள்ளை காய்ச்சலா? இப்படி தான் அக்கா உடுப்பு போடுறீங்க? எத்தனை உடுப்பு வச்சிருக்கீங்க? மகளே, இப்போ என்னென்னு சொன்னால் இவங்க போட்டுறக்கூடிய அந்த உடுப்பு காட்டக்கூடாது. என்ன சொல்கிறது, நிலவரத்தை உண்மை நிலவரம் எதுவோ அதுதான் நீ உண்மையில் வந்து காட்டுறோம்னே. அப்படி ஒரு கிழிந்த ஒரு ஆடையோட தான் வந்து இவங்க இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் சொல்லி தானே இங்கே வந்துட்டாங்க சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு என்ன? அம்மாவோட காவலுக்கு இருக்கீங்க. உங்களோட அவருங்க பிள்ளை பதிவும் இல்லை. என்ன பேர் பிள்ளைய பேர்? தனுஷ்கா. தனுஷ்கா எப்படி இருக்கீங்க தனுஷ்கா? தங்கம் நல்லா சிரிக்கிறவாள். வேற ஒருத்தர் ஆம்பளையில் ஒருத்தரும் இல்லை அந்த வீட்டில்? அப்படி வினலுக்கு வாங்க, வெயிலுக்கு நிற்காம. ஆம்பளையில் ஒருத்தரும் இல்லைண்ணே? நீங்கள் தான் வேலைக்கு போடுறீங்க. என்னென்ன வேலைக்கு போடுறீங்க? அந்த ஆக்களுக்கு வெள்ளம் கொடுத்து கொடுத்தா 2-3 மீன் தருவாங்க. 200-300 விற்கிறேன். அதை கொண்டு வந்து பிரச்சனையை போகுது சாப்பாடு. 3 நாளைக்கு இவ்வளவு காய்ச்சல் போகல. எங்கே போகல? ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டலும் போகல, கரைக்கடையும் போகல. பக்கத்து வீட்டுகளில் ஒரு கோப்பை சோறு தராங்க, இதை வாங்கினேன். இப்போ டைம் வந்து 3 மணி என்ன? இப்போ சரியாக வந்து டைம் பாருங்கள், சரியாக வந்து டைம் வந்து இப்போ 3 மணி.
பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பக்கம் சோறு. கரண்ட் எல்லாம் இருக்குது தானே? கரண்ட் வெட்டலை? கரண்ட் வெட்டிட்டு வாங்கினா நாளைக்கு வெட்டிடுவாங்களா? ஏன் காசு கட்டல. இல்லைன்னா ஒரு சந்தேகத்தெல்லாம் கேட்டு நான் கரண்ட் என்ன வெட்டலை இந்த இருக்காங்க பட்டியமா மோட்டர் சைக்கிள் அடிச்சதா? எப்போ? அடிச்சு அவங்கள்ட்ட எப்போ அடிச்சது? ஒரு மாதம். என்ன நடந்தது? எப்படி? அந்த ஏற்றத்தால் அப்படி கொண்டு ஏற்றிக்கிட்டான். தேங்காய் ஏற்றி வந்த சைக்கிள் அப்படி எனக்கு மேலே விழுந்தேன். கடவுளே, இப்போ என்ன நடந்தது? ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போக இதெல்லாம் நல்ல இருந்துச்சுனாங்க. நான் டிக்கெட் வந்து ஓடி இருந்தேன். டிக்கெட் வந்தீங்கண்ணே. பாட்டியம்மா என்ன சாப்பிட்டீங்க இப்போ காலையில்? எங்கய்யா எங்கே சாப்பிட்றேன்? வெத்திலாம்பழ வடிவில் உள்ளா அது கொட்டின பாக்கல விளையாங்கல்ல கொட்டின பாக்கல அரை மணி கொட்டி கொண்டு போய் விளையாட வந்தாங்க. இந்த 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 இருக்கிற பாக்கியா கீழே எடுக்க அதுதானே பிறகு சாப்பிட்றீங்க. கீழே யார் வந்து இந்த பாருங்க யார் விளையாட வந்த ஆட்கள் வந்து கொட்டிட்டு போனவங்களாம் பார்க்க துண்டுகள் அதைத்தான் புறைக்கு வந்து சாப்பிட்றாங்களா அவங்க. கடைசியாக எப்போ சாப்பிட்டீங்க? இப்போ அம்மாக்கு போட்டோம். இல்லை இல்லை வெத்திலே கேட்கல. சோறு சாப்பிட்டே? சோறு நேற்று சாப்பிட்டது இன்னும் இல்லை. நேற்று எத்தனை மணிக்கு சாப்பிட்டே? நீங்கள் அந்த போக்குள்ள நாங்கள் திருப்பி சாப்பிட்றது வைக்காது தெரியாதவளே. திருப்பி சாப்பிட்றா அடுத்து ஐயோ நேற்று இரவு 7 மணிக்கா? என்ன சாப்பிடுறீங்க? சோறு. சரி ஆறு தான் சோறு கொண்டு வச்சேன். அதுதான் அங்கே ஒரு சோத்து பாரி ஒரு ஆளுக்கு கொண்டு கொண்டு. பசிக்கிறலையா உங்களுக்கு? நீர் பசிச்சா வேணும்ன்றது நம்மளோட உள்ள இருந்தால் நம்ம சாப்பிடுவோம். பக்கத்து கூட இந்த நாள் தருமா மாட்டேன். இந்த ஒரு பொங்கல் நாள் வந்துச்சு. இந்த ஊத்தொடுப்பு தான் இருக்குது. பொங்கல் ஒருத்தனும் இல்லையே எங்களுக்கு ஆப்பிரிக்கா வாங்கி இருக்குது. ஐயோ உங்களோட வீட்டை கொஞ்சம் சுற்றி காட்டுங்க அம்மா. அக்கா வாங்க. எங்களுக்கு ஜன்னல் இல்லை, கதவு இல்லை, மழை பெஞ்சா வீடு அழுகுது. அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஒருத்தரும் பார்க்குறாங்க எங்கள் ஊரில் வீடு 2 டிஷ் அவளுக்கு அது டாய்லெட் வீடு. இது உங்களோட சொந்த வீடு இல்லைண்ணே? அம்மா ஓகே புல் பார்த்து வா. ஜன்னல் இல்லைண்ணே? மழை பெஞ்சா அவளுக்கு கொண்டு திணிக்கிறேன். இது வரைக்கும் உங்களை யாரும் பார்த்து யாரும் எந்த விதமான உதவியும் செய்யலையா? வெள்ளம் போட்டு சூறாவளி அடிச்சது கூட ஒரு சுண்டு அரிசி கூட ஒருத்தரும் தரல. ஏன் தரல? அதுக்கு இந்த ஊர் ஆட்கள் உதவி இல்லை. இல்லையா? அப்படி இல்லையா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க முடிஞ்ச ஹெல்ப்பை தான் நீ பண்ணுறாங்க. இல்லை இல்லை இந்த ஊரில் இல்லை. இந்த ஊரில் இல்லையா? முதூர் கதிரவழி பாரு ஜனகண்டலாடி வாகர கட்டுமனம் மதுரங்குளம் அப்படி தான் செய்றாங்க. வேற எந்த ஊரில் எதுவும் உதவியும் இல்லை. நாங்கள் இப்படி பாடத்துக்கு போகிற ஆட்கள்கிட்ட கஷ்டப்படி உங்கள் கையேந்திரா மட்டும்லாம் இல்லைன்னா நாங்கள் வேலை செஞ்சா மட்டும்லாம் ஊரே சொல்லுவோம் எங்களை பற்றி. வாடி டிஎம்மா அவ்வளோ சொல்லுவாங்க எங்களை பற்றி. எடுத்தாவுக்கு வந்த ஹிவார் கூட இவட நெசினல்ல வேற ஒரு பொம்பளை எடுக்கிறாங்க. 8 மாசம் காசு வச்சு சிவர் காசு என்னங்க? ஹிவாரை எம்பட்டி போட்டாங்க. ஏன்? 8 மாசம் காசு வேற ஒரு பொம்பளை ஒன்று எடுக்கிறான். எந்த ஊர் அந்த இவட ஐலண்ட் கார்டு நம்பர் பிள்ளையா அப்படியெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் டிஎம்மாட்ட போய் ஜிஎஸ்கிட்ட போய் பேங்குக்கு போய் எல்லாம் வந்துட்டோம். ஜிஎஸ் என்ன இருக்கு? அவர் சொன்னார் பார்த்து போட சொல்கிறேன்னு சொன்னார். 5 மாதம் சொல்லலை. 5 மாதம் சொல்லலை. 8 மாதம் காசை வந்து வேற ஆக்கள் எடுக்கிறாங்க. அதை எப்படி எடுப்பாங்க வேற ஆக்கள்? அவ்வளோ டெலிவரி நம்பர்லையும் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ நேஷனல் நம்பரும் பிள்ளையா கொடுத்துருக்காங்க. ஐசி நம்பர் 6 கொடுத்த ஐசி நம்பர் பிள்ளையா? ஒரு நாள் எடுக்கலையா கியூஆர் காசு? எடுத்துட்டு வரக்குள்ள ஓட்டி போடுங்க. 5000 எடுக்கிறேன் எடுத்து போட்டு வரக்குள்ள ஓட்டிதாங்க. அதரா அப்போ எடுக்க முந்தி வந்து சரியான ஐசி நம்பர் கொடுத்திப்பாங்க. அது என்ன இடையில ஃபாலோ பாரு ஐசி நம்பர் பெட்டியாச்சு முயல் காசெல்லாம் இல்லை முழுதும் பெட்டி தாங்க.
இவங்களுக்கு ஒருவேளை ஒரு விஷயம் வந்து தெரியானோட கட் பண்ணிவிட்டாங்க இல்லையா, கட் பண்ணி வர கொடுத்தாங்க ஐயா, இல்லை வேற என்னன்னு தெரியாது. நான் போவேன் எல்லாரும் போவேன். இவட ஐஸ் நம்பரில் இன்னொரு ஆள் எடுக்கவா அதான் எனக்கு தெரியும். எனக்கு இது எத்தனை போய் ஐலாண்டு இப்படி கேட்டு வந்தாங்க. இவ இலையே லபாசி பாகன பேர் கொடுத்தோம். உளுப்ப தெளிவாருங்க அப்படி கொண்டு விடுவோம். விளையாடல உளுப்ப தெளிவாருங்களா திடீர்னு கொண்டு விடுவோம். கடவுளே, நிறைய தடவை முள்ளுற எடுக்கிறேன். இந்த பாடி யாரும் திடீர்னு நீங்கள் பிடிக்கலையா? அப்போ நான் இந்த பிள்ளைய பார்க்குறேன். நான் எங்கே பார்க்குறேன் விழுந்தே அப்புறம் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகு அப்படி என் தூக்குறது. ஏன்னா கதைக்குள்ளே வந்து அக்காவோடையும் அம்மாவோடையும் வந்து கதைக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விளங்குது. என்னென்றால் இந்த வாழ்க்கையை பற்றி அறியாத ஒரு என்ன வயசு மாயத்தானே அவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை மாயத்தானே அவங்களோட பேச்சும் இருக்குது. ஆனால் கஷ்டம் வந்து ஒரு பயங்கரமான கஷ்டம். இந்த என்ன சொல்கிறது, பாலைவனத்தில் வந்து அடிபட்டு வர மாதிரி தானே அவங்களோட வாழ்க்கையும் இருக்குது. பனங்கிழங்கு வந்து பிடுங்க போனதாம் சாப்பிட்றதுக்கு. எங்கே பிடுங்க போனீங்க? ரோட்டோரத்து இல்லையா? ஆக்கள் நாட்டினதா இல்லை பனைமரத்தில் விழுந்த அந்த பனம்பிதை வந்து மண்ணில் கிழங்கா வந்து அந்த பனங்கிழங்கை வந்து அவங்க ரோட்டோரத்தில் கிண்டி அதை வந்து எடுத்து வந்தால் அவங்க சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. ஓ தாங்க சரி பாருங்க பனங்கிழங்கு. இது நீங்கள் பிடிக்க வந்ததா? எத்தனை பிடுங்க நீங்கள்? 5. எவ்வளோ நேரத்தில் பிடுங்க நீங்கள்? 5 2:30 மணிக்கு 1/2 மணி நேரத்தில் 5 பிடுங்க. மழை தானே. என்ன கத்தி என்ன பண்ணுனீங்களா? அந்த இருக்கு என்ன செருப்புக்கிட்ட? ஓகே ஓகே ஓகே. அப்போ இதை இப்போ செஞ்சு அவிச்சு சாப்பிட்டா சரி. இப்போ இன்றைக்கு இந்த பனங்களை வந்து அவிச்சு சாப்பிட்டா இன்றைய சாப்பாடு முடியுது. நேற்றைய சாப்பாடு இரவு சாப்பிட்டு யாரோ வந்து பார்சல் கொடுத்த சாப்பாடு வந்து நேற்று முந்தின நாள் என்ன சாப்பிட்டீங்க? முந்தின நாள் ஓகே ஒரு தடவை சாப்பிட்டீங்க, ஒரு வேளை சாப்பாடு. அப்போ ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்றீங்க, 3 வேளைலாம் சாப்பிடல. அது ஒரு வேளையும் வந்து தனக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை, மற்றாக்கள் விரும்புகிற சாப்பாடாக வந்து சாப்பிடுது. சாப்பாடு வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு தோன்றலையா உங்களுக்கு? எது செஞ்சு இருந்தாலும் அந்த ஒரு பார்சல் 3 வேளை சாப்பிட்றோம். தண்ணி மட்டும் பாரு குடிப்போம், அவ்வளோதான். அதோட கொடுக்கும் தண்ணி மட்டும் பாரு நல்லா குடிப்பீங்க. அவர்கிட்ட இப்போ பசிக்கு இதாங்க ஒருத்தர் வந்துட மாட்டாங்க. இங்கே பாருங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கேன். கேவலம் கட்ட விடா. மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி 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 ஜன்னலாம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு கதவு இல்லை, அதுக்கு கதவு இல்லை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா உடுப்பு எழுதுகள்? என்ன உதவி செய்யலாம்ன்ட்டு எனக்கு சரியாக தெரியல. என்ன இவங்களுக்கு வீட்டுக்கான உதவி செய்கிறா, சாப்பாட்டுக்கான உதவி செய்கிறா, இல்லை இந்த உதவியை கொடுத்தாலும் இவங்க சரியாக அதை வந்து பயன்படுத்துவாங்களான்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா இந்தாங்க பனங்கிழங்கு இதான என்னால் இப்போ தர முடியும். இது உங்களோட மகள் பொடுங்கின பனங்கிழங்கு. இந்தாங்கம்மா பாட்டியா பனங்கிழங்கு இல்லையா? சரி சும்மா வச்சுக்கணும். அன்பை தரது அன்பை தந்தா வாங்கணும். நான் உங்களை காதலிக்கின்றேன், நான் உங்களை காதலிக்கின்றேன். கல்யாணம் கட்டுமா நம்ம? பாட்டியம்மா என்ன கல்யாணம் கட்டுமா? என்னம்மா கோலத்துக்கு நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் பார்க்குறது எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? நான் உங்களை காதலிக்கின்றேன், ஐ லவ் யூ. எனக்கு ரெண்டாவது உண்மையில் இந்த பாட்டியம்மா பிறகு வந்து இந்த அக்காவினுடைய நிலைமையெல்லாம் பார்க்க வந்து உண்மையிலே பயங்கரமான மோசமாக இருக்குது. ஏன்னா உலகாலமே இந்த உதவி திட்டங்கள் நிப்பாட்டி வச்சோம்ன்ற மாதிரி தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருவேளை சாப்பாடாவது எங்களால் கொடுக்கக்கூடிய மாதிரி தான். என்ன எங்கள் மூலமாக வீடியோ பார்த்துட்டு நேரடியாக வந்து நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி எங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். சென்னையை சேர்த்து எவ்வளோ தரணும்? 100 ரூபா தான் தானே செய்வீங்கம்மா? எவ்வளோ ஆஸ்பத்திரி போனால் எவ்வளோ ஆகணும்? 2 ரூபாய்க்கு 50 சவுண்டு ஆகும், 500 ரூபாய்க்கு 2 ரூபாண்டு ஆகும். அவங்க ஒன்றும் தெரியாது. அவங்க 3 எபிசோட்
அவையத்தான் நான் பார்க்குறேன். நானும் இல்லைண்டா இவருக்கு என்ன நிலைமை தெரியாது. இவங்கண்ணா சோறு யாரும் நானும் இல்லைண்டா இவட பேர் என்ன தெரியாது. தம்பி புள்ளண்ணே புள்ள அழுறாங்க. ஓகே ஓகே சரியக்கா, நாங்கள் கொஞ்சம் காசு ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க சரியோ? இப்போதைக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன பாட்டியம்மாவுக்கு ஒரு 5000 சரியோ? அக்காவுக்கு வந்து ஒரு 5000. என்னக்கா யோசிக்கிறே? ஆ இல்லை நான் சொன்னேன் எனக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு வந்து 5000 போதாது நான் சொன்னேன். போதாதுண்ணே. என்ன செய்யலாம் அப்போ? நாளைக்கு நாங்கள் புது உடுப்பு போட்டு இது நான் இப்போதைக்கு உங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு மட்டும்தான் நம்ம தாரன் சரியோ? சரியா? இப்போ காணுமா உடுப்புவாங்க? ஆ எப்படி தானேம்மா இப்போ 2 நாள் நான் சொன்னேன் இந்த ஆரம்ப கட்டத்தில் இது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவி. நாங்கள் இப்போ வந்துட்டோம் உங்களோட இந்த கஷ்டத்தை வெளிக்காட்டுறோமே என்றதுக்காக வேண்டி நாங்கள் தரக்கூடிய உதவி தான் இந்த உதவி. இது நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இல்லை. நான் இது வந்து இப்போ உங்களுக்கு பெருசு ஏன்னா நீங்கள் பரங்கிழங்க போய் பிடிங்கி இன்றைக்கு மதிய சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு மதிய சாப்பாடு இல்லை இன்றைய 3 வேளை சாப்பாடு உங்களுக்கு பரங்கிழ தாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் மொத்தமாக 15000 காசு நாங்கள் தந்திருக்கிறோம். ஏன்னா நாங்களும் நிறைய காலத்துக்கு இப்போ திருப்பி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அம்மா உதவி செய்கிறதுக்கு சரியோ? அப்போ எங்கள்கிட்ட இருக்கோ அதுதான் உங்களுக்கும் நாங்கள் தந்து உதவி செய்யலாம்னு. இதை தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஏன்னா எங்கள் மூலமாக இந்த உதவி வராட்டியும் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இடம் வந்து அட்ரஸ் முழு நாங்கள் கொடுப்போம். அவங்க நேரடியாக பார்த்து உங்களுக்கான உதவியோ அவங்களே பார்த்து செய்வாங்க. விளங்குதோ? ஏன்னா எங்களுக்கும் வேலை அம்மா நாங்களும் 1000 வேலையை வச்சு கொண்டு தான் முதல் வந்து நாங்கள் ஒரு தனியாக வந்து யூடியூபராக இருந்து நாங்கள் உதவி செஞ்சு நாங்கள். இப்போ அப்படி இல்லைம்மா எங்களுக்கும் ஒரு தனி தொழில் ஒன்று இருக்குது. ஏன்னா அதையும் விட்டுட்டு வந்து நாங்கள் மக்களுக்காக இறங்கி வந்து நாங்கள் சேவை செய்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நாங்களாக விரும்பி வரல சூழ்நிலையும் காலம் வந்து எங்களை உதவி செய்ய வச்சிச்சு. எதிர்பாராத ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவு அதனால் நாங்கள் மீண்டும் உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கும் 1008 வேலை இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் உங்களை கஷ்டத்தை நாங்கள் வெளிக்காட்டுறோம். இப்படி பாருங்கள் இப்போ பீத்தல் சட்டையோடு நிற்கிறீங்க இது வந்து நாங்கள் வீடியோக்காக இல்லை நீங்கள் நிஜமாகவே இப்படி தான் நான் விசாரித்தான் நான் வந்து நான் மெட்டாக்கள் சொல்லி தான் நான் வந்தேன். நீங்கள் இப்போ மட்டும் வீடியோக்கு மட்டும் நீங்கள் சிலாக்கள் வீடியோ பார்த்து யோசிப்பாங்க என்ன உண்மையிலே இந்த காலம் வந்து பிஞ்சு சட்டையோட வந்து யாரும் இருப்பாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த அக்கா உண்மையிலே அப்படித்தான். நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொன்ன மாதிரி 2 உடுப்பு தான் அவங்கள்ட்ட இருக்கும் சொல்லப்போனானே. இப்படி அநிலவத்தில் அவங்க இருக்கிறவங்க சாப்பாடோட 3 வேளை வந்து சாப்பிடல அதுன்னு நான் சொன்ன மாதிரி தான் மக்களே. சில பேர் யோசிப்பீங்க அனுஷன் வந்து திருப்பியும் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது மக்களே. எங்கள்ட தொழிலையும் நாங்கள் பார்க்கணும் எங்களோட வாழ்க்கையும் பார்க்கணும். வயசு வேறு நெருங்கி போய் கொண்டு இருக்குது. இருந்தாலும் உங்களோட கஷ்டத்தை நாங்கள் வெளிக்காட்டுறோம். நீங்கள் நேரடியாவது வந்து எங்களுக்கான உதவியை செய்யணும். இல்லை எங்கள் மூலமாக செய்ய முடியாது நாங்கள் நேரங்காலம் பார்த்து அந்த உதவியை நாங்கள் செய்து முடிக்கிறோம். பதுளைக்கும் போயிட்டு நுரலியாம் போயிட்டு கண்டிக்கும் போயிட்டு எங்களோட மற்ற வேலைத்துறை முடிக்கணும். அந்த மழை காரணத்தினாலையும் அடுத்த இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ பெய்யக்கூடிய அந்த பனிப்பொழிவு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பனிப்பொழிவு இல்லை. அது வந்து இயற்கையினுடைய அந்த மாசுபட்ட சூழ்நிலை காரணமாக ஏற்படும் ஒரு நச்சு வாய்ந்த பனிப்பொழிவு தான் இப்போ அதில் இடத்தையும் ஏற்படுதுனே. அப்போ அதனால் வந்து நாங்கள் அங்கே போகாமல் இருக்கிறதான காரணம் கூட நாங்கள் இப்போ கொஞ்ச நாளில் போயிடுவோம். எங்களுக்கு கொழும்புலேயும் அங்கே வேலை இருக்குது இங்கே ஊர்லேயும் வந்து வேலை இருக்குது. எல்லா வேலையும் முடிட்டாமல் வந்து நாங்கள் இதை செய்கிறோம். நாங்களும் கஷ்டம் இதெல்லாம் செய்கிறோம். நேரடியாக யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் நான் செய்யலாம். எங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சாலும் வந்து உதவி வந்து செய்து கொள்ளலாம். இப்போ எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு நாங்கள் ஒரு 15000 காசு நாங்கள் இப்போ சாப்பாட்டு செலவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இவங்களுக்கு தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்த காசு இல்லை கஷ்டப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி தந்த காசு இல்லாமல் நான் தந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த காசை தந்தது யார் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய நந்தினி அக்கா குடும்பம் சரியோ? லண்டனில் இருக்கக்கூடிய நந்தினி அக்கா குடும்பம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்து எங்களோட ஊருக்கு பக்கத்தில் அவங்களோட சொந்த ஊர் பழுகாமம் சனோகி பந்த பழுகாமம் சொல்லிட்டுன்னு இவங்க பழுகாமம் தான். இவங்களுடைய கணவரனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கருணாகரன். லண்டன்லேருந்து இவங்க வந்து ஒரு கொஞ்சம் காசை வந்து அனுப்பிட்டு இது வந்து நிவாரணத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்த காசுலாம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா இடத்தையும் வந்து பசி ஆரப்படுறாங்கன்னு. அப்போ அந்த வகையில் இந்த குடும்பத்துக்கு அவங்க அனுப்பின அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை 15000 காசு வந்து கொடுத்துருக்குறோம். கருணாகரன் நந்தினி குடும்பம் பழுகாமம் இவங்க இப்போ லண்டனில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி வருஷ பிளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5042. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உதவி செஞ்சவங்களுக்கு? உதவி செஞ்சவங்களுக்கு வணக்கம் சொல்கிறோம். வணக்கம் சொல்லுங்க. ஓகே சந்தோஷம் நன்றி வணக்கம். இத்துடன் நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம். இதை தாண்டி நீங்கள் இவங்களுக்கு முடிகிறது. ஓகே
இவங்களுக்கு நீங்கள் உதவி வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 555 அப்படின்னு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதன் தாண்டி நேரடியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாகரையில் மாங்கனி சல்லித்தீவு அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்க சொன்னால் அவங்களோட வீடியோ காட்டினாலே வந்து இவங்களோட இடத்தை வந்து சொல்லுவாங்கண்ணே. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், உங்களால் முடிஞ்ச உதவி வந்து அவங்களுக்கு நேரடியாக வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்போம். அதையும் தாண்டி இன்னொரு பயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே இப்படி ஒரு அறியாமையாக இருக்கக்குள்ள வந்து நாங்கள் அதிகளவான உதவிகளும் வந்து அவங்களை செய்யக்குள்ள வந்து அந்த காசை சரியான வகையில் பயன்படுத்துவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு நானும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான். என்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.